ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலையோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 130 கிராம் இருக்குது. இப்போது பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நல்லா நைஸாக பொட்டுக்கடலையை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு சல்லடை வச்சு நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட நரன்னு இல்லாத மாதிரி நல்லா சல்லடை வச்சு சலிச்சு எடுத்துக்கிட்டோம்னா மாவு வந்து நல்லா நைஸாக கிடச்சிரும். பொட்டுக்கடலையை நல்லா அரைச்சதுனால பாருங்கள், அதிகமாக வந்து நரன்னு இல்லாமல் எல்லாமே நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்துருச்சு. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். பொட்டுக்கடலை எந்த கப்பில் எடுத்துமோ அதே கப்பில் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம பாகு காய வச்சு எடுத்துக்கணும். தீ ஃபுல்லாக வச்சுட்டு சர்க்கரை நல்லா கரைய வச்சுக்கலாம். முதல்ல சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு கம்பி பதம் வந்து சீக்கிரம் வந்துடும். நம்ம வந்து சர்க்கரையோட அளவும் தண்ணியை கம்மியாக சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக ஒரு கம்பி பதம் வந்துடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணோம்னா கரெக்டாக ஒரு கம்பி பதம் வரும்போது பார்த்து எடுக்க முடியும். பாகு ரொம்ப முருகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா கல் மாதிரி ஆகிடும், சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். சர்க்கரை பாகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு கம்பி பதத்துக்கு கரெக்டாக வந்துருச்சு. கொஞ்சம் பாகு எடுத்து நம்ம கையில் இந்த மாதிரி இது பண்ணும்பொழுது ஒரு கம்பி பதத்துக்கு பாகு வந்து ஃபார்ம் ஆகும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பிசு பிசுன்னு ஒட்டி ஒரு லைன் மாதிரி வரணும். இதுதான் கரெக்டான பதம், ஒரு கம்பி பதம். இப்போ இந்த சமயத்தில் வந்து இது கூட ஏலக்காய் தூள் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சலிச்சு எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து கொடுத்துட்டே இருங்க. உருண்டை பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணணும். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலந்து கொடுங்க. மாவை சேர்த்ததுக்கப்புறமா கை விடாமல் கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாமல் நல்லா நைஸாக மாவை மிக்ஸ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாமல் நல்லா மாவை நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா அடி பிடிக்காத மாதிரி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளால் கொஞ்சம் கூட தீஞ்சு போகாமல் அடி பிடிக்காமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். பர்ஃபி வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா குக்காக கொஞ்சம் கெட்டியாக வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து ஊற்றி பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம குக் பண்ணோம்னாலே போதும். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ திரும்பவும் இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய்யோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக இருந்தால் போதும், லிமிட்டாக அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 2 ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போ லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் எடுத்துருக்கிற அளவுக்கு 5 ஸ்பூன் நெய் இல்லை 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு ட்ரேயில் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வரணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கெட்டியாக வர வரைக்கும் நான் குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவி வச்சுருக்கிற ட்ரேயில் சேர்த்துடலாம். நெய் வந்து ஸ்பூனில் நல்லா தடவிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும், ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒட்டாமல் வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு பர்ஃபி வந்து சைஸ் பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரேயில் ஊற்றிட்டு ஸ்பூன் வச்சு நல்லா செட் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா கத்தி வச்சு நம்ம பீஸ் போட்டுக்கலாம். ரொம்ப சூடு ஆறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பீஸ் போட முடியாது. அதனால் ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் பீஸ் போட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா சூப்பராக வரும். பீஸ் வந்து உடையாமல் எடுக்க முடியும் பர்ஃபி. கத்தியில் வந்து கொஞ்சம் லைட்டாக நெய் இல்லைனா எண்ணெய் தடவிக்கோங்க. பர்ஃபி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்குது. இப்போது சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பொட்டுக்கடலை பர்ஃபியை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் அழகுக்காக பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று துருவி சேர்த்துட்டிங்கன்னா பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கரெக்டாக ஒரு கம்பி பதத்துக்கு நீங்கள் பாகு எடுத்துட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக புட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் பர்ஃபி.
ரொம்ப ஈஸி செய்யறது. பொட்டுக்கடலை சர்க்கரை இருந்தால் போதும். சீக்கிரமாக ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம இந்த ஸ்வீட்டை ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் பொட்டுக்கடலை பர்ஃபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.